Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. இந்த கேள்வியும் கூட அதிரடியாக கேட்கப்படுகிறது. ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாதா என்று பிசிகே எம்எல்ஏ சட்டமன்ற குழு தலைவர் திரு வன்னியரசு அவர்கள் கேட்கிறார். இந்த வாய்ப்பு அதிமுகல தலித் முதலமைச்சர் வாய்ப்பு அப்படிங்கிறது 2 முறை பரிசீலிக்கப்பட்டது. திரு தனபால் அவர்களுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டது, இந்த முறை திரு திருமாவளவனுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டது. 2மே இவங்களால மறுதளிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு தலைமையில் இருக்கிறவங்களால மறுதளிக்கப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு வருதா? திரு ஹரி, நான் இதை சமூக கண்ணோட்டத்துடன் அணுகுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது சில கேள்விகளை எழுப்பியதாக நான் கேள்விப்படுகிறேன். இவர்கள் மீது விமர்சனமாக தேர்தலில் நான் அவ்வளவு செலவு செய்தேன், கட்சி ஒற்றுமைக்கு இவ்வளவு செலவு செய்தேன், நான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தேன் என்றெல்லாம். ஆகவே அந்த காரணங்களை முன்வைத்து நான் தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பழனிசாமி தரப்புல என்ன கேள்வி வைக்கப்படுது? அவர் மட்டுமா தோற்றிருக்கிறாரு? இன்னைக்கு தலகர்த்தர்களா இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் அவங்கவுங்க மண்டலத்துல பெரிய தோல்வியை சந்திக்கலையா? கோவையில தோல்வி இல்லையா? அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? எல்லாத்துக்கும் திரு பழனிசாமி மேலதான் பொறுப்பா? அவன் மேலதான் அவர் மேலதான் தோல்விகளுக்கு யார் பொறுப்பு? தொடர் தோல்விகளுக்கு யார் பொறுப்பு? அதிமுகவின் ஒருங்கிணைப்பை தடுத்தது யார்? யாரையும் நான் இணைக்க முடியாது என்று சர்வ அலட்சியமாக பேசியது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. 6 முன்னணி தலைவர்கள் போய் வேண்டுகோள் விடுத்து 2.5 மணி நேரம் வாதாடி பார்த்து நான் எடுத்ததுதான் முடிவு என்று கூட்டத்தை அப்புறத்தாக முடித்து கிளம்பி உள்ளே சென்றது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அவர்தான் முழு பொறுப்பு. ஓகே, இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பேட்ச் அப்புக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ? இல்ல ஒரு இர்ரிவர்சிபிள் ட்ரெண்டை நம்ம பாக்குறோமா? பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு இந்த ஸ்பிளிட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி பதவி விட்டு விலக மாட்டார். இவர்கள் அடுத்த லீடரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அந்த முடிவுக்கு அவருக்கு ஏதாவது ஃபேஸ் சேவிங் வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி பின்வாங்குவதற்கு அவரிடம் ஈகோ அதிகம். திரு பன்னீர்செல்வம் கட்சியினுடைய சாதாரண உறுப்பினராக இருக்க அனுமதி மறுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஈகோ பல விஷயங்களில் பல நேரங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சமாதானத்திற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். இப்போ அவங்க திருப்பியும் சொல்றாங்க எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு. அது ஒரு சட்ட நுணுக்கத்தை கூட்டுமுறை. ஓகே, அது பொதுக்குழு கூட்டுமுறை. பொதுக்குழுவை பொதுச் செயலாளர் தான் கூட்டணும். கூட்டுவாரா? உடனே இவங்க விருப்பத்துக்கு இவங்க நேரத்துல கூட்டுவாரா? அவர் கூட்ட மாட்டார். அதற்கு மாறாக இன்றைய வாக்களித்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்ற முயற்சியிலே ஆராய்வார். இதெல்லாம் நடக்கும். அவரை சுற்றி தூபம் போடுபவர்களும் துதிபாடிகளும் தொடர்ந்து ஆள் மாறுகிறார்களே தவிர காட்சி மாறவில்லை. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, அவர் முன்னாடி நிறைய சட்ட வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்ப இவங்க அது கையெழுத்தா இல்லையான்னு டிஸ்பியூட் எல்லாம் பண்றாங்க. இன்னும் சபாநாயகர் செயலகம் அறிவிக்கல, அங்கீகரிக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் சிவசேனா கேஸ தூக்கி கொண்டு போக முடியும் இல்லையா? ஏன்னா அங்க சிவசேனா கேஸ்ல கட்சி தலைவர் யாரை சொல்றாரோ அதுதான் கோரடா அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதெல்லாம் சுட்டி காட்டி இவங்க மேல டிஸ்குவாலிபிகேஷன் கோர முடியும் இல்லையா? சட்டநிலை எனக்கு அதிகாரபூர்வமாக தெரியாது. நான் 1-2 வழக்கறிஞர்களுடன் தொலைபேசி வாயிலாக இது குறித்து அறிந்து கொள்ள முயற்சி செய்தேன். அவர்கள் இதிலே 2 பக்கமும் சில கிரே ஏரியா இருக்கிறது என்று கூறுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே சாதகம் அவர் பொதுச் செயலாளர் என்பதுதான். ஆனால் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இன்னென்னார் ஒட்டுமொத்த உணர்வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா என்கிற சான்று இல்லாமல் இந்த வாதங்கள் எடுபடுமா என்பதில் ஒரு வழக்கறிஞர் சந்தேகம் தெரிவிக்கிறார். ஆகவே இது ஒரு பக்கம். இரண்டாவது, பொதுக்குழு உறுப்பினர்களின் கையெழுத்தை பெறுவது, மாவட்ட செயலாளர்களின் கையெழுத்தை பெறுவது என்கிற முயற்சிகளில் 2 தரப்பும் ஈடுபடும். இவையெல்லாமும் கூட கோர்ட்டில் பேசும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கிறது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நிறைய சட்ட கேள்விகள் 2 தரப்புலையுமே 2 தரப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸும் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.